சந்தானத்துக்கும் பசுபதிக்கும் உள்ள கதையை பற்றி முழுசா கேளுங்க. அப்பதான் அந்த கதையில் உள்ள அர்த்தங்கள் புரியும். அன்னக்கிளி அம்மா 2 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதா அவங்க ஊருக்கு தான் போறாங்க. அங்க போகவும் அங்க போய் 2 நாள் ஆகும். அவங்க நாத்தனார் வந்து இந்த மாதிரி சந்தானத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு அன்னக்கிளி, நம்ம வேணா சந்தானத்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவனுக்கு வயசு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லவும், சரி மணி அப்படின்னு பொண்ணு யாருன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்க தான், சொந்தக்கார பொண்ணு தான், சந்தானத்துக்கு ஏத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் சாரதா அவங்க வீட்டுக்கு போகவும் சாரதாவை பார்த்துட்டு பொண்ணு நல்லாதான் இருக்கா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி இது நாத்தனாருக்கு ஒரு பையன் இருக்கான், சாரதா நல்ல பையன், சாரதாவை கொடுக்கலாம் அப்படின்னவும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரியும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு சந்தானத்தையும் வர சொல்றாங்க. சந்தானமும் வராப்புல வந்துட்டு உடனே கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இது வந்து பசுபதிக்கு தெரியாது சந்தானத்துக்கு கல்யாணம் ஆகுதுன்னு. சந்தானமும் சொல்லாதனால இங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்படி கடையில போய் இருந்து வேலை பாக்குறப்ப அவங்க பசுபதி வராப்புல. பசுபதி வந்து என்னடா மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கு, என்னடா திடீர்னு என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி சந்தானம் கேட்க, இல்ல உன்னை பார்த்தனே எனக்கு கூப்பிடணும்னு தோணுதுப்பா இன்னைக்கு என்னமோ அப்படின்னு சொல்லவும், ஆமா உன் வாக்கு பழிச்சிருச்சுடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தானம் சொல்லவும், என்ன சொல்ற சந்தானம் அப்படின்னு, ஆமா பசுபதி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மா திடீர்னு ஊருக்கு போயிருந்தாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஊருக்கு போன இடத்துல அங்கேயே ஒரு பொண்ணை பாத்துட்டாங்க, பொண்ணு சொந்தக்காரவங்க தான், அதனால உடனே கல்யாணம் வச்சிடலாம் சொல்லி அங்கேயே கோயிலே எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், பசுபதிக்கு அப்படியே என்ன செய்யறதுன்னே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா விளையாடாத அப்படின்னு, இல்ல நிஜமாவேதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாப்ல. சந்தானம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அங்க சாரதா வந்து எல்லாம் நல்லா சமையல்லாம் பண்ணி அப்பதான் சாப்பிட போட்டயத்துக்கு பசுபதி வரவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்கப்பா சிஸ்டர் அப்படின்னு சொன்னான்னு சொல்ல மனசுல அப்படியே கோபம் அவ்வளவு கொப்பளிக்குது பசுபதிக்கு. இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காம சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், சூப்பரா இருக்கு, பரவாயில்லையே தங்கச்சிமா நல்லா செய்யறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி வரேன் சொந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இது ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கு அப்பதான் தோணுது, கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ நினைச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு இவரும் பேசாம விட்டுறாரு. சந்தானமும் வீட்டுக்கு போயிட்டு கத்துறான். பசுபதி கத்தவும், ஏன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சத்தம் போட்டுட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு கோவமா இருக்கேன்னு அவங்க தங்கச்சி ஜெயா கேட்கவும், இல்லம்மா நான் ஒண்ணு நினைச்சிருந்தேன், அது இப்படி ஆயிடுச்சு, என்னால தாங்கிக்கவே முடியல, என்ன நினைச்சிருந்தேன், என் ஃப்ரெண்டு சந்தானம் இருக்கான்ல, ஆமா அவனுக்கு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன், கடைசியில பார்த்தா இப்ப அவன் வேற பொண்ணு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும், வேற பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு, ஆமாமா இன்னைக்கு தான் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் ஒரு பொண்டாட்டியை காமிச்சான் அப்படின்னு சொல்லவும், சரி விடு, நான் நீ எது ஃபர்ஸ்ட் சொல்லி வச்சிருந்தியா அவனுக்கு இவ்வளவு கோவம் வருது, இல்லம்மா நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு போனேன், கடைசியில பார்த்தா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லவும், சரி விடு போன போட்டு எல்லாத்தையும் கொடுத்து வைக்கணும்ல அப்படின்னு, ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன் அப்படின்னு, என்னமா நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு, இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ அப்படின்னு, நீ இதுக்கே இவ்வளவு கோவப்படுற, நான் அதை சொல்லியிருந்தேன்னா நீ எவ்வளவு கோவப்பட்டு இருக்க மாட்டா, நீ எத்தனை வருஷம் நினைச்சிட்டு இருந்தியோ அப்படின்னு, அது என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், நீ முதல்ல என்கிட்ட சொல்லணுமா இல்லையா, இல்ல நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரி யாரு என்னன்னு கூப்பிட்டு வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லவும், சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிடுறாப்ல. அதுல இருந்தேவும் சந்தானத்து மேல கொஞ்சம் கோவம் வந்துருது பசுபதிக்கு, இவன் ஏன் இப்படி பண்ணணும், நம்ம நினைச்சதை விட இவன் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இவ்வளவு தூரம் கஷ்டத்தை கொடுத்துட்டானே அப்படின்னா அப்பயே ஒரு வெறித்தனம் வந்துருது சந்தானத்துக்கு. அப்புறம் சரி போட்டோம் அப்படின்னு, தங்கச்சி வேற லவ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறந்துடுறாப்ல. மறந்த உடனேவும் அப்படியே அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்பதான் திடீர்னு மளிகை கடையில கொஞ்சம் வியாபாரம் எல்லாம் கம்மியாகவும் சந்தானம் சரி இது இந்த கடை தான் கம்மியாயிருச்சு, நம்ம ஹோட்டல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல் வைக்கிற மாதிரி தொடங்குறாப்ல. ஹோட்டல் வச்சுட்டு அது சாரதா நல்லா சமைக்கிறத பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம பேசாம ஹோட்டல் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு சாரதா கிட்ட கேட்டு எல்லாம் சமையல்லாம் பண்ணி கடையும் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க சென்னையில இருந்து ஒருத்தவங்க புருஷன் வந்துட்டு 2 பேர் வராங்க கடைக்கு. கடையில வந்து சாப்பிட்டுட்டு அங்க சுத்தி பார்க்க போன இடத்துல ஊர் கொடைக்கானல்ல நல்லா இருக்கே, அவங்களுக்கு ஒரு தோணுது ஏதாச்சும் எஸ்டேட் ஏதாச்சும் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி தோணவும், அவங்க இருந்துட்டு ஏன்னா இங்க யாராச்சும் எஸ்டேட் எது விற்கிற மாதிரி இருந்தா யாராச்சும் புரோக்கர் கேட்டு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லவும், சந்தானமும் இங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க, நாங்க சென்னையில இருந்து வரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ அப்படியா, ஏன் திடீர்னு இங்க வாங்கி போகணும், சென்னையில இருந்து இங்க எப்படி வந்து கவனிப்பீங்க அப்படின்னு, இல்ல நான் ஆள் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை இங்க செய்யணும் வாங்கணும் அப்படின்ட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு புரோக்கரும் சாப்பிட வராப்புல. லஞ்ச் டைம்ங்கிறதுனால சாப்பிட வரவும் செல்வம் சொல்லுங்கண்ணா அப்படின்னவும், இந்த இவங்களுக்கு ஏதோ எஸ்டேட் வாங்கணும்னு சொல்றாங்க, எது விற்கிற மாதிரி எஸ்டேட் எது இருக்கா இடம் எதுவும் அப்படின்னு கேட்க, இருக்குண்ணா ஒரு இடம் தான், பெரிய இடம், ஆனா கொஞ்சம் காசு ஜாஸ்தி ஆகும், இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் காமிக்கிறேன் அப்படின்னு, உங்க பேரு அப்படின்னா என் பேர் செல்வங்க அப்படின்ட்டு, உங்க பேரு தேவி சந்திரான்னு சொல்றாங்க 2 பேர் பேரையும், அப்ப போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு
இல்ல நாங்க கார்ல தான் வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்களும் வர முடியுமான்னு சந்தானத்தை கூப்பிட, என்னம்மா திடீர்னு என்கிட்ட கூப்பிடுறீங்க அப்படின்னும், எனக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல சந்தானம். இல்ல நான் பரவாயில்ல, சரி நாங்களே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க. சந்தானமும் சரின்ட்டு வேலையை பாக்குறாரு. இதுல இருந்து நாளைக்கு பார்க்கலாம்.